செஞ்சிருக்கேன்னு. லட்டு பார்த்ததும் அவளுக்கு ஆட்டத்தை பாரு. ஏ கள்ளி, தரேன் தரேன், லட்டு தரேன். இந்தா. செல்லக்குட்டி, உனக்கு மட்டும் இல்ல, அமுதாத்திக்கும் சேர்த்து லட்டு செஞ்சிருக்கேன். போய் கொடுத்துட்டு வந்துருவோமா? ஆமா ஆமா, அம்மா வீட்டுக்கு தான். வா போவோம். அப்புறம் செல்லக்குட்டி, லட்டை ஒளிச்சு வச்சுக்க. வெளியே போகும்போது உன் பாட்டி பார்த்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் எல்லா லட்டும் வேணும்னு அதுவே எடுத்து முழுங்கிரும். அப்புறம் அமுதாத்திக்கும் இருக்காது, உனக்கும் இருக்காது. ஆமா தங்கம், வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் லட்டை ஒளிச்சு வச்சுக்க, சரியா? சொன்னது என்ன அழகா லட்டை பின்னால ஒளிச்சு வைக்குது பாரு. சரி, இந்த லட்டையும் மூடி போட்டு மூடி கொண்டு போய் அமுதாக்கு கொடுத்துட்டு வருவோம். செல்லம், வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் லட்டு பாட்டி கண்ணில் படாம ஒளிச்சு கொண்டு வரணும், சரியா? அவளுக்கு ஒரு பாட்டு. என்னங்கடி ஆத்தாளும் மகளும் ஒரு சைஸா முடிச்சுக்கிட்டு பாத்திரத்தையும் தூக்கிட்டு எங்கடி போய்கிட்டு இருக்கீங்க? அது அத்தை, பழைய சோறத்தை வீணா போச்சு. அதான் சரி, அம்மா வீட்டுல தான் கோழிங்கெல்லாம் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் அந்த கோழிங்களுக்காக கொடுப்போம்னு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது, உன் அம்மா வீட்டு கோழிக்கு இங்க இருந்து பழைய சோறை தூக்கிட்டு போறியா? நம்ப முடியலையே. ஐயோ அத்தை, பின்ன என்ன, இந்த பாத்திரத்துக்குள்ள தங்கத்தையும் வைரத்தையும் வச்சு தூக்கிட்டு போறேன் அம்மா வீட்டுக்கு. ஆமா, தங்கமும் வைரமும் இருந்தா நீ செஞ்சாலும் செய்வ. சரி, எங்க அந்த திறந்து காட்டு பாப்போம். ஐயோ அத்தை, அது பழைய சோறு ஒரே வாடை அடிக்குது. அதான் எனக்கே மோந்து பார்த்து வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னு மூடியை போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா இந்தாங்க திறந்து காட்டுறேன். வேணாம் வேணாம், காலையில பிடிச்சி இல்லைனாலே எனக்கு நெஞ்சு கரிச்சிட்டு கிடக்கு. இனி இதை வேற மோந்து பார்த்து வாந்தி வந்துட போகுது. வேண்டாம், போ கொண்டே கூடு. சரிங்க அத்தை, வா மணி. இந்த நண்டோட மொழியே சரியில்லையே. ஏ மோனி, ஏய் என்னடி அது கையில பின்னாடி என்னமோ ஒளிச்சு கொண்டு வரப்பல இருக்கு? ஏங்க ngோங்க, அத ஒழுங்கா கையை கட்டு. கையில என்ன இருக்கு? என்னது, காட்ட மாட்டியா? அப்ப கையில என்னமோ இருக்கு, இரு வாரேன். கழுத ஒரே ஓட்டமா ஓடிருச்சு. வரட்டு, இன்னைக்கு இங்க தானே வரணும். ஆத்தாளுக்கு அவளுக்கு முடியே சரியில்லை. பழைய சோறுங்கிற இனி என்னன்னு தெரியலையே. இந்த நண்டு வேற என்னத்தையோ ஒளிச்சு ஒளிச்சு கொண்டு போகுது. நமக்கு தெரியாம நம்ம வீட்டுல இருந்து என்னத்தையாவது பதுக்குறாளுகளா? தங்கம், என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா இங்க பாருங்க மாமா, வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தெரியாம பின்ன 5 மாசம் முடிய போகுது, அதுவும் ரெட்டை புள்ள வேற, தெரியாம இருக்குமா? ஐயோ ஆமா மாமா, இத்தனை நாள் வயிறு தெரியாம இருக்கும்போது ஒண்ணும் தெரியல. ஆனா இப்ப வயிறு தெரிய ஆரம்பிக்குதுனமோ எனக்கே கூச்சமா இருக்கு மாமா. தங்கம், 5 மாசத்துக்கே இப்படி சொன்னேன்னா இனி 9 மாசத்துல வயிறு இன்னும் நல்லா பெருசாயிரும். அப்ப என்ன பண்ணுவ? ஒரு புள்ள இருக்கவங்களுக்கே கஷ்டம், இதுல வேற உனக்கு 2 புள்ள. நீ வயிறையும் தள்ளிக்கிட்டு தத்தக்கா புத்தக்கான்னு நடக்கிறத பாக்கணுமே. மாமா என்ன மாமா கிண்டல் பண்றீங்க? ஏய், கிண்டல் பண்ணல தங்கம், நல்ல அழகா இருப்ப, அதுதான் சொன்னேன். அம்மதா அம்மதா. ஐயோ மாமா, அண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சரி வா போவோம். அம்மதா, ஏட்டே எம்பிட்டு லட்டு கொண்டாந்துருக்கா. கொண்டு வந்தவ இங்க அம்மாச்சி ஒருத்தி இருக்கேன் தாராம அங்கிட்டு பார்த்துட்டு அம்மதா அம்மதான்னு கிடக்கா. முன்னால எல்லாம் அம்மாச்சி அம்மாச்சின்னு என் காலை சுத்திக்கிட்டு கிடந்தவா இப்ப நல்லவள் ஆயிட்டாலாமா. நம்மள திரும்பி கூட பாக்குறது இல்ல, கால கொடுமை. அண்ணி வாங்க நீ. சரி மோனிக்கிட்டு செல்லாம், கையில என்னடா லட்டா? சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மதா இந்தா உனக்கும் சேர்த்துதான் லட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. என்னக்கா என்ன விசேஷம், லட்டெல்லாம் செஞ்சிருக்கீங்க? என்ன தங்க புதுசா கேட்டுக்கிட்டு இருக்க? அக்கா இப்படித்தானே ஒவ்வொரு நாளும் எதையாவது செஞ்சுட்டு சாப்பிடாமதானே கொண்டாந்து தந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டுல ஒன்னா இருக்கும்போது கூட நாத்தனார் மேல இவ்வளவு பாசம் இல்ல, தனியா போனதுக்கு அப்புறம் தான் உன் மேல ஒரே பாசம் எங்க அக்காவுக்கு. ஆமா, பாசமா பாசம். இந்த பாசம் எதனால வந்துச்சுன்னு தெரிஞ்சா இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். என்னக்கா, லட்டு உன் நாத்தனாருக்கு மட்டும்தானா, இந்த தம்பிக்கெல்லாம் கிடையாதா? இலை உனக்கும் சேர்த்துதானே கொண்டு வந்திருக்கேன்.
அதுக்குள்ள எப்படி சொல்றேன் பாரு அமுதா. ஹனி, அது எல்லா வீட்லயும் நாத்தனாருங்க சண்டையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருக்குமே, அதை பார்த்தா அவருக்கு பொறாம. ஆமாமா, எனக்கு பொறாம. இல்லையா பின்ன? எல்லாம் ஒண்ணு கூடி சிரிக்குதுங்க, எரிச்சலா வருது. சே, இந்த நண்டு பயபுள்ள வேற. ரெடி ஆயிட்டியா கையல்? ரெடி ஆயிட்டங்க. ஏய், என்னடி முகத்தை இவ்வளவு சோகமா வச்சிருக்க? அது இல்ல சக்தி, எல்லாரையும் விட்டுட்டு நம்ம மட்டும் தனியா சென்னைக்கு போறோம்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஏய், என்ன கையல் பண்றது? ஆபீஸ்ல என்ன சென்னைக்கு மாத்திட்டாங்க, போய் தானே ஆகணும். உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா நீ வேணா கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துக்கிறியா? நாங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். அப்புறம் என்னடி, ஒழுங்கா கிளம்பு. ஃபீல் பண்றாளாமா. சக்தி, என்னப்பா அது? இப்பதான் உனக்கு சிவா கம்பெனிலேயே வேலை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப திடீர்னு சென்னைக்கு போகணும்னு சொல்றியப்பா. ஏன்பா, கம்பெனில சொல்லி இங்கே இருந்துக்க முடியாதாப்பா? மா, சக்தி ஒன்றும் சும்மா அனுப்பலம்மா. சென்னையில புது பிரான்ச் தொடங்கியிருக்காங்க. அதனால அந்த பிரான்ச்சுக்கு சக்தியை மேனேஜரா போட்டிருக்காங்க. அவன் சேர்ந்த 10 நாள்லயே நல்லா வேலை செய்யறான்னு சொல்லி தான் சென்னை பிரான்ச்சுக்கு அவனை மேனேஜரா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேற யாருக்கும் கிடைக்காது. சக்திக்கு கிடைச்சிருக்கு. சேர்ந்த 10 நாள்லயே அவன் மேனேஜர் ஆயிட்டான். இப்ப மட்டும் சென்னை போலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கடைசி வரைக்கும் இந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃபாவே தான் இருக்கணும். ஆமாம்மா, அண்ணன் சொல்றது சரிதான். எங்க ஆபீஸ்ல எனக்கு முன்னாடி சேர்ந்தவங்கலாம் இன்னுமே சாதாரண ஸ்டாஃபா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு இப்ப புது பிரான்ச்ல மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கம்மா. இப்ப நான் எப்படிமா போகாம இருக்க முடியும்? அது இல்லப்பா, என்னமோ சொல்றீங்க. சரி, நீ நல்லா இருந்தா போதும். இருந்தாலும் குடும்பத்தோட இருக்காம இப்படி 2 பேரும் தனியா போறீங்கன்னு நினைக்கையில தான் கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த கிளவி தொல்லை தாங்கல. ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. பா, தெரியாத ஊரு, பார்த்து கவனமா இருக்கணும்ப்பா. கையில வேற இருக்கு, அவளை நல்லா பத்திரமா பார்த்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. மா, அழாதீங்கம்மா. அவங்க என்ன வெளிநாட்டுக்கா போறாங்க? இங்க இருக்கு சென்னை. நீங்க வேணும்னா அவங்க கூட போய் கொஞ்ச நாள் இருந்துக்கலாம். இல்லையா அவங்க லீவுக்கு இங்க வர போறாங்க. எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? இல்லப்பா சிவா, 4 பிள்ளைங்களையும் எப்பவும் ஒன்னாவே பார்த்து பழகிட்டனா, அதான் இவன் தனியா போறாங்கவோ கஷ்டமா இருக்கு. சரிப்பா, இனி போற நேரத்துல நான் அழுவல. நீங்க பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? போனதும் போன் பண்ணி சொல்லுங்கப்பா. சரிம்மா, நீங்க அழாம இருங்க. நாங்க போனதும் ஃபோன் பண்றோம். சரிப்பா. அக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. சரிடி கையில, பார்த்து போயிட்டு வாங்க. சக்தி, கையில பத்திரமா பார்த்துக்க சக்தி. கல்யாணம் ஆயிடுச்சே தவிர இன்னும் அவளுக்கு அந்த அளவுக்கு பக்குவம்லாம் வரல. இன்னும் அவ சின்ன குழந்தை தான். அண்ணி, இது நீங்க என்கிட்ட சொல்லணுமா அண்ணி? நான் பாத்துக்கிறேன் அண்ணி. அப்புறம் சக்தி, அவளுக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது. நீ அங்க போய் என்ன பாடுபட போறியோ தெரியல. ஐயோ அண்ணி, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னங்க, எனக்கு என்ன சமைக்க தெரியாதா? ஆமாமா, சமைப்பா சமைப்பா. என்னடி, மேகி கிண்டுறதா? நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்களா? வாங்க வாங்க, அங்க வந்தா ஏன் சமையல் தானே சாப்பிட்டாகணும். ஐயோ தாயே, தெரியாம சிரிச்சிட்டமா. அங்க வந்து பழி வாங்கிறாத. சரி சரி, 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி, 2 பேரும் ரொம்ப லேட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. அங்க போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிக்கா, கூப்பிடுறேன். அப்புறம் நீ அப்பப்போ போய் அம்மாவை பார்த்துக்கக்கா. நான் பார்த்துக்கிறேன்டி, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. சந்தோஷமா போயிட்டு வாங்க. லீவ் இருக்கும்போது ஊருக்கு வாங்க, சரியா? சரி அண்ணி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா, 2 பேரும் போயிட்டு வாங்க. கயல், என்ன? என்னடி கோவமா இருக்கியா? ஆமா, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்கல்ல. ஏ லூசு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. உனக்கு சமைக்க தெரியுங்கிற நம்பிக்கையில தானே உன்னை சென்னைக்கே கூட்டிட்டு போறேன். ஓஹோ, அப்ப என்ன சமைக்கிறதுக்காக தான் சென்னை கூட்டிட்டு போறீங்க? ஆமா, பின்ன அங்க போய் என்னால ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. நீ வந்தேன்னா சமையல் எல்லாம் பண்ணி கொடுத்து துணியெல்லாம் துவைச்சு கொடுப்ப. அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
ஏய் கையல், இங்க பாருடி, சும்மா சொன்னேன்டி. ஒன்றும் தேவையில்ல, பேசாம வாங்க. ஏய் லூசு, இப்ப இங்க பார்க்க போறியா இல்லையா? என்ன? ஐயோ கடிச்சிடாதடி. பஸ்ல பாக்குறேன், இல்லைன்னா அப்படியே கடிச்சிருவேன். ஏய் கையல் லூசு, நமக்கு கல்யாணமாகி 8 மாசம் ஆகுது. இன்னை வரைக்கும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. இப்பதான் உனக்கு காலேஜ் முடிஞ்சு போச்சு. இனி 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு முடிவே பண்ணோம். அதுக்குள்ள சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு போவேனா? சென்னையில தான் நம்ம வாழ்க்கையை முதல்ல தொடங்கணும்னு இருக்கு. நானே எப்படா சென்னை போய் சேருவோம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா கோபமா வரா. ஆமா, எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? ஆமாமா, உன் ஆசையை தான் பார்த்தனே. கிளம்பும் போதே ஒரே அழுக. அது அக்கா குழந்தைங்க எல்லாரையும் விட்டு வரணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சக்தி, சென்னைக்கு போய் நமக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டுல நீங்களும் நானும் மட்டும் சந்தோஷமா இருக்க போறோம். அதை நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஆமாடி கையல், எனக்கும் தான். அப்புறம் சக்தி, நம்ம சென்னைக்கு போறோமே, அங்க வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு அங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னான். அது எப்படி இருக்கு என்னன்னு ஒன்றும் தெரியல, போய் தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சக்தி, நம்ம 2 பேர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். சக்தி, இனி நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுதுல்ல? ஆமா கையல், இனி நீயும் நானும் மட்டும்தான். இனி இரவே இல்லை, கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை. இனி பிரிவே இல்லை, அன்பே உன் புலரலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணால் நீயும் அதிலே எழுதி போன. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.